நான் சொல்ற கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா இந்த இடத்துல 2 ரெட்ட சிவலிங்கத்தை நீங்க தரிசிக்க முடியும். இது எந்த கோவில்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சதுரகிரி மலை. நம்ம எல்லாருமே இந்த வெள்ளையங்கிரி மலையெல்லாம் பார்த்திருப்போம். அது இல்லாம நிறைய சிவன் கோயில்லாம் பார்த்திருப்போம். நான் வந்து ஒரு 5 வாட்டி கிட்ட போயிருக்கேன். இந்த கோவில் அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு தரமான ஒரு கோவில். இதுக்கு ஏன் சதுரகிரி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த மலையை சுத்தி சதுரங்களாக அமைஞ்சிருக்கிற ஒரு காரணத்தினால இந்த இடம் சதுரகிரின்னு சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி என்ன ஒரு வரலாறு இருக்கு? இந்த இடத்துல இருக்கிற சிவன் ஏன் ரெட்ட சிவலிங்கமா காட்சி அளிக்கிறாரு? ஏன் இந்த இடத்துல இருக்கிற சிவனோட தலை சாஞ்சி இருக்கு? அது இல்லாம தலையில காயம் அடிபட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்குன்றதை நான் இப்ப உங்களுக்கு ஒண்ணா சொல்றேன், மறக்காம கேளுங்க. இந்த சதுரகிரி மலையில பச்சைமான சொல்லக்கூடிய ஒரு இடையர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இவரோட தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இவர் மாடுகளை மேய்ச்சிட்டு இந்த சிவனுக்கு தொண்டு செய்யறாங்களா, இந்த தொண்டு செய்யற அடியார்களுக்கு இவர் வந்து அந்த பால் கொடுத்து வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஒரு முறை சிவபெருமான் இவருக்கு நேரடியாக காட்சி கொடுத்திருக்காரு. அது எந்த மாதிரி காட்சி கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து இவரோட வழக்கம் வந்து மாடு மேய்க்கிறது. அப்படி மேய்ச்சிட்டு இருக்கும் போது சிவபெருமான் என்ன பண்ணிருக்காரு, அந்த மாட்டோட மடின்னு சொல்லுவாங்க, நம்ம அந்த பால் மடி சொல்லுவோம்ல, அதுல வந்து டைரக்டா வாய் வச்சு ஒரு முதியவரோட வேஷத்துல இந்த இடத்துல இருக்கிற சிவபெருமான் வந்து பால் குடிச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருச்சு. உடனே என்ன பண்ணிருக்காருன்னா கையில அந்த கொம்பு வச்சிருப்பாங்கல்ல, எல்லாருமே இந்த மாடு ஓட்டுறவங்க எல்லாருமே இந்த கொம்பு வச்சிட்டு இருக்குது வழக்கம். இந்த கொம்பை எடுத்துட்டு போயிட்டு அந்த முதியவரா தோன்றி இருக்கிற அந்த சிவபெருமானை வந்து இவர் தலையிலேயே தாக்குறாரு. தலையில அடிப்பட்ட உடனே சிவபெருமான் என்ன பண்றாருன்னா அவரோட பழைய உருவத்துக்கு சிவபெருமானா காட்சி கொடுக்குறாரு. இப்பவும் நீங்க போயிட்டு இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சிவபெருமானோட தலையில அடிபட்டு இருக்கும். நம்ம வந்து கோவிலுக்கு போனோம்னா நம்ம அந்த சிவனோட சிலை வந்து ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சிவனோட சிலையை வந்து ஒரு மாதிரி சாஞ்ச வடிவத்துல தான் இருக்கும். சித்தர்களோட தலைமையகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சதுரகிரி மலையில நம்ம அகத்தியர், போகர், கோரக்கர் போன்ற பல வகையான ஒரு 18 வகையான சித்தர்கள் இந்த இடத்துல வந்து இப்பவும் தவம் புரிஞ்சிட்டு இருக்காங்க காற்றின் வடிவத்துல அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம பார்வதி தேவி இந்த கோவில்ல மணலால செய்யப்பட்ட ஒரு சிவலிங்கத்தை வழிபட்டு